Hi everybody, vanakkam. My name is Sadish. Welcome to my channel. Today we are going to study how to make the simple statement by using verbs. ஓகே பிள்ளைகள், நீங்க கடந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்கள். அதுல நாம் verbs எப்படி ஒரு வாக்கியத்துல கொண்டு வரது என்ற விடயத்தை மிகவும் தெளிவா விளக்கி இருந்தனால், அதாவது அந்த விடயத்தை நாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரியா? அதாவது எளிய கூட்டு வாக்கியங்கள் அப்படின்னா என்ன? அதாவது எங்களோட verbs இருக்குத்தானே, அந்த verbs பயன்படுத்தி அமைக்கப்படுகின்ற வாக்கியங்களை தான் நாங்க சொல்லுவோம் என்னண்டு எளிய கூட்டு வாக்கியங்கள். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, ஒரு நிகழ்காலத்துல இந்த verbs எங்களுக்கு தெரியும். நிகழ்கால verbs என்ன இருக்கு? am, is, are. ரைட், அந்த am, is, are பயன்படுத்தி verbs எப்படி ஒரு வாக்கியத்துல முழுமையா எழுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், தமிழ்ல படிச்சிருப்பீங்க எழுவாய் பயனிலை செயற்பட பொருள் என்று. அதே விஷயம் தான் ஆங்கிலத்திலையும் இருக்கு. எழுவாய் என்ற சப்ஜெக்ட், பயனிலை என்ற ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். சரியா? செயற்பட பொருள் ஆப்ஜெக்ட். இந்த ப்ரெடிகேட்னு சொல்ற எழுவாய் பயனிலை தான் நாங்க அந்த வினை சொல்லன்னு சொல்லுவோம். சரியா? இங்க வினை சொல்லாக நாங்கள் எடுத்துக்கொள்ற விடயம் எங்களோட verbs அவைதான் வினை சொல்லாக இருக்கிறது. எங்களுக்குரிய செயலை காட்டுகிறது. அதாவது ஒரு நிலையான பண்பு அல்லது ஒரு செயலை இருக்கிற என்ற விடயத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுது. அதாவது இங்கே வினை சொல்லாக verbs பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன இருக்குன்னு. ஓகே, அப்ப கடந்த வீடியோல நான் ஐயையும் ஆமையும் போட்டு ஐ ஆம், நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். ஏன்னா சிம்பிளா படம் மாட்டாங்க. இன்றைக்கு நான் செயற்பட பொருள்னு சொல்ற ஆப்ஜெக்ட் மேல் அதிகமா சேர்த்திருக்கு. அதுதான் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். சரியா? கஷ்டம் இல்லை. ஓகே ஓகே, இப்ப ஐ ஆம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இருக்கிறேன். என்னவாக இருக்கிறேன்? ஒரு மாணவனாக இருக்கிறேன் என்ற கேள்வி என்னவாக இருக்கு? என்ன ஒரு மாணவனாக இருக்கு? அந்த கேள்வியை கேட்டு நாங்கள் ஆன்சரை எடுக்கிறோம். சரியா? ஓகே, அப்ப ஐ ஆம், நான் இருக்கிறேன். என்னவாக இருக்கிறேன்? ஒரு மாணவனாக இருக்கிறேன். அப்ப சேர்த்து சொல்லுமா? அப்போ ஐ ஆம் a student. அதே மாதிரி பன்மைக்குரியது we are students. எஸ் இருக்கிறோம். இதுகளில் கவனமா இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் எஸ் இருக்கிறோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ரைட்? ஓகே, அப்ப we are students, they are students, அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். you are students, he is a student, அவன் மாணவனாக இருக்கிறான். she is a student, it is a cat, அது பூனையாக இருக்கிறது. சரியா? ஏன் இது அகர்ணை, அப்புறம் இதுக்கு ஸ்டூடெண்ட் போட முடியாது. உயிரிட்ட பொருள் இட்டா அது. சரி, ஓகே, அது விளங்கி இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் நாங்கள், அதாவது நேர்மறை வாக்கியங்களை அமைச்சிருக்கிறோம். இப்ப இதுல எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். கடந்த வீடியோல நான் ஆமோட நொட்டை சேர்த்து ஆம் நாட், அது ஒரு வாக்கியம் சொன்னா, அதாவது நான் இருக்கவில்லை என்று சொன்னேன். என்னவாக இருக்கவில்லை? ஸ்டூடெண்ட், மாணவனாக இருக்கவில்லை. அப்ப சேர்த்து சொல்லுமா? I am a student, we are not students, நாங்கள் மாணவர்களாக இருக்கவில்லை. they are students, you are students. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிப்பிச்சாச்சு. இப்ப மேலதிகமான ஆப்ஜெக்ட மட்டும் சேர்த்துட்டு இப்ப சென்டென்ஸ் எப்படி வேணும்ன்றதை காட்டுறேன். சரியா? ஓகே, இதெல்லாம் நீங்க பாருங்க, பாக்க. you are not students, நீங்கள் மாணவர்களாக இருக்கவில்லை. he is not a student, அவன் மாணவனாக இருக்கவில்லை. she is not a student, it is not a cat. ஓகே ஓகே, இது எதிர்மறை வாக்கியம். இப்ப நேர்மறை வாக்கியங்கள்ல பாசிட்டிவ் வினாக்களை எப்படி, அதாவது நேர் வினாக்களை எப்படி அமைக்கிறது என்றா உங்களுக்கு அங்க தெரியும், ஏற்கனவே படிச்சிட்டோம். பீவப்ப தூக்கி நாங்க முன்னுக்கு போடுவோம். ஆமை, நான் இருக்கிறேனா? என்னவாக இருக்கிறேனா? ஒரு மாணவனாக இருக்கிறேனா? ஓகே, ஆமை a student, நானே என்ன கேட்கிறேன்? am I a student? கேட்கிறது. ரைட், அதே மாதிரி are we students, நாங்கள் மாணவர்களா? are they students, அவர்கள் மாணவர்களா? are you students? is he a student? is she a student, அவள் மாணவியா? is it a cat, அது பூனையா என்று கேட்கிறோம். ரைட், இப்ப இதுல எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது? ரைட், இப்ப பாருங்க, எதிர்மறை வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது தெரியும்.
அதாவது எதிர்மறை வினா வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது? am அப்படியே இருக்கும், I சப்ஜெக்ட் நடுவில் வரும், not பிறகு வரும். சரியா? அது அவங்க முதலே படிப்பிச்சுட்டு படியா பாருங்கள், முதல் வீடியோக்கள் படியா பார்த்ததான் இது விளங்கும். சரியா? ஓகே, இப்ப எதிர்மறை வினா am I not a student? நான் மாணவனாக இல்லையா? Are we not students? நாங்கள் மாணவர்களாக இல்லையா? Are they not students? Are you not students? Is he not a student? Is he not a student? அவன் மாணவனாக இல்லையா? Is he not a student? Is it not a cat? சரியா? ஓகே. அடுத்தது வந்து நாங்கள் past tense-ல உங்களுக்கு தெரியும் past tense-க்குரிய be verb-கள் என்னென்ன தெரியுமா? past tense-க்குரிய be verb என்னென்ன? wash and were. wash singular இருக்கு, verb plural இருக்கு. ஓகே, அதுல கிளியரா இருக்கும், ரைட்? ஓகே, இப்ப பாருங்க. ரைட், அதே தான் I we they you singular and was, plural and verb, ரைட்? I was a student. object மட்டும் தான் போட்டுருக்கேன், ரைட்? இப்ப பாருங்க, I was a student. நான் மாணவராக இருந்தேன். We were students. நாங்கள் மாணவர்களாக இருந்தோம். They were students. You were students. He was a student. அவன் மாணவனாக இருந்தான். She was a student. It was a cat. அது பூனையாக இருந்தது, ரைட்? ஓகே, இது இறந்த காலத்துல நேர் வாக்கியங்கள், ரைட்? இப்ப பாருங்க, இறந்த காலத்துல எதிர்மறை வாக்கியங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது? அப்படியே be verb கூட பக்கத்துல நான் நோட்டை சேர்ப்போம், ரைட்? I was not, நான் இருந்தேனா என்று படிச்சோம். இப்ப ஆப்ஜெக்ட சேர்த்திருக்கோம். I was not a student. நான் மாணவனாக இருந்தேனா? No, I was not a student. நான் மாணவனாக இருக்கவில்லை. We were not students. நாங்கள் மாணவர்களாக இருக்கவில்லை. past tense-ல சொல்றோம், ரைட்? They were not students. You were not students. He was not a student. அவன் மாணவனாக இருக்கவில்லை. She was not a student. It was not a cat. அது பூனையாக இருக்கவில்லை, ரைட்? ஓகே, உங்களுக்கு விளங்கி இருக்கும், ரைட்? அடுத்தது இறந்த காலத்துல நேர் வினாக்களை எப்படி அமைப்பது, பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைப்பது என்று தெரியும், படிப்பிச்சிட்டேன். இப்ப செயற்படப்படும் ஆப்ஜெக்ட மட்டும் சேர்த்து, ரைட்? அப்ப be verb தூக்கி முன்னோ போட்டுட்டோம். Was I a student? நான் மாணவனாக இருந்தேனா? Were we students? நாங்கள் மாணவர்களாக இருந்தோமா? Were they students? Were you students? Was he a student? அவன் மாணவனாக இருந்தானா? Was he a student? Was it a cat? அது பூனையாக இருந்ததா? ரைட்? இப்ப வாங்க அடுத்த விடயம், நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை வினாக்களை எப்படி அமைப்பது? be verb அங்கால இருக்கும், சப்ஜெக்ட் நடுவில் இருக்கும், not அடுத்து not அங்கால ஆப்ஜெக்ட் வரப்போகுது, ரைட்? அப்ப was I not a student? நான் மாணவனாக இருக்கவில்லையா? Were we not a student? Were they not students? Were you not students? நீங்க மாணவர்களாக இருக்கவில்லையா? Was he not a student? அவன் மாணவனாக இருக்கவில்லையா? Was she not a student? Was it not a cat? ஓகே, உங்களுக்கு விளங்கி இருக்கும், ரைட்? இப்ப பாருங்க அடுத்த விடயம், ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி அமைக்கிறது? இது வந்து நான் முதலே படிப்பிச்சிட்டேன். இப்ப நான் அந்த ஆப்ஜெக்டையும் எப்படி வாக்கியத்துல கொண்டு வந்து எப்படி முழுமையான வாக்கியமா சொல்றதுன்றது தான் இப்ப சொல்றேன். சரியா? வடிவ தெளிவா இருக்கும். அதாவது எளிய கூட்டு வாக்கியங்கள் நீங்கள் அமைச்சு பழக வேண்டியது மிகவும் முக்கியம். இது தெரிஞ்சாதான் நீங்க எல்லா டென்ஸ்களையும் எப்படி எழுதலாம்ன்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஆகவே இந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பயிற்சி பண்ணணும், நிறைய பயிற்சி செய்யுங்க, இப்படியான வசனங்களை அமைச்சு பழகும், ரைட்? ஓகே, இப்ப வாங்க ஃபியூச்சர் டென்ஸுக்கு எப்படி அமைக்கிறது. உங்களுக்கு தெரியும், will be தான் எல்லாத்துக்கும் போடுறோம். எங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்குது. I will be a student. நான் மாணவனாக இருப்பேன். We will be students. They will be students. You will be students. He will be a student. She will be a student. It will be a cat. அது பூனையாக இருக்கும், ரைட்? இது நேர் வாக்கியங்கள் எதிர்காலத்துல, ரைட்? நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியங்கள் எதிர்காலத்துல எப்படி இருக்கும் போது willோட not சேர்த்து be போடும். will be a இடைக்குள்ள not போடும். I will not be a student. நான் மாணவனாக இருக்க மாட்டேன். We will not be a students. They will not be a students. You will not be students. He will not be a student.
She will not be a student. It will not be a cat. Okay, right. அடுத்த விடயத்தை பார்ப்போம். வினா வாக்கியம். நேர் வினாவை எப்படி அமைக்கிறது எதிர்காலத்துல? will தூக்கி முன்ன போடுவோம். subject நடுவுல அப்புறம் அடுத்த be வரும். ரைட். will I be a student? நான் மாணவனாக இருப்பேனா? will we be students? will they be students? you will be students? will he be a student? will she be a student? will it be a cat? Okay, அடுத்தபடி நெகட்டிவ் கொஸ்டின், அதாவது எதிர்மறை வினாக்களை எப்படி அமைப்பது எதிர்காலத்தில் என்று பார்ப்போம். ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்ப பாருங்க, will முன்னுக்கு இருக்கும், I இருக்கும், not be ஐயோட சேர்த்து not be போடும். ரைட். I will I not be a student? will I not be a student? நான் மாணவனாக இருக்க மாட்டேனா? will we not be students? will they not be students? will you not be students? will he not be a student? will she not be a student? அவள் மாணவியாக இருக்க மாட்டாளா? will it not be a cat? அது பூனையாக இருக்க மாட்டாளா? ரைட். ஓகே, இப்ப நாங்க சென்டென்ஸ் எல்லாம் அமைச்சிட்டோம். எல்லா காலத்துக்கும் எப்படி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது படிச்சுட்டோம். அப்ப இனி தெளிவா இருப்போம். சரியா? ஒரு வசனம் நாங்கள் முழுமையாக அமைக்க பழகிட்டோம். இனி தெளிவா இருப்போம். எழுவாய் பயன், அதாவது சப்ஜெக்ட் மாறி வருது, பேஷனுக்கு மாறி வரும். அதெல்லாம் இதுல தெளிவா காட்டி இருக்கிறேன். வடிவா பார்த்து படியுங்க. ரைட். இப்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கு நினைக்கிறேன். இது ஒரு நான் பயிற்சி ஒன்று தாரன். இப்ப வந்து ஐ ஆம் டீச்சர் என்ற ஒரு விடயத்தை தாரன். இதை நீங்க எல்லா டென்ஸுக்கும், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த மூன்றுக்கும் எப்படி நேர் வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், வினா வாக்கியம், எதிர்மறை வினா வாக்கியம், இந்த 4 விடயத்தையும் எப்படி எல்லா டென்ஸ்களுக்கும் எழுதலாம்னு சொல்லி நீங்க ஒரு பயிற்சி ஒன்று செய்து வரணும். பிள்ளையா, பிரயோசனமா இருக்கும். செய்து நீங்களாவே அதை எழுதி விளங்கி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு விளங்கிட்டு அந்த அர்த்தம். அப்ப இனி நாங்கள் வேறு சென்டென்ஸ்கள் அமைக்கும், அது ஈஸியா விளங்கிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, see you, bye bye.